For a right-handed person, left side of the brain controls the right. So, left side brain rendu pirichila, half pirichila. So left half of the brain controls the right side for a right-handed person. Stressnal ennagum சில பேர் சரியா தூங்க மாட்டாங்க. They won't take care of their health also. Eat junk foods. They'll be always sitting on something and doing something. So there is no physical activity. So adukku ஒரு added thing on sedentary lifestyle nu sollu. At least 30 minutes physical activity 5 days a week வேணும். Uncontrolled diabetes, sugar control la illa. அது family history irundha நம்ம chance ஜாஸ்தி தான். So 40 years க்கு மேல routine வருஷத்துல ஒரு வாட்டியாவது fasting check பண்ணணும். Heart attack vandachina stroke ku chance jast. So if there is a heart problem already because of any of this, stroke vara vaaipu almost 5 times da. Actually November and December Jan higher chance of stroke da actually. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 29th வேர்ல்டு ஸ்ட்ரோக் அவேர்னஸ் டே. ஸோ ஸ்ட்ரோக்கை பற்றின ஒரு அவேர்னஸ் மக்களுக்காக கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா கன்சல்டிங் நியூராலஜிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் டாக்டர் ரிதிஷ் ஆர் நாயர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். மக்களுக்கு நீங்க ஸ்ட்ரோக்கை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே கேம்பெயின் நடக்கும். ஸோ அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பி ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்ன? உங்களுடைய அவேர்னஸாக என்ன சார் சொல்லுவீங்க? கரெக்ட் தான் சொன்னது. பி ஃபாஸ்ட் இஸ் அ ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் டு ஆட் மீனிங். அதாவது நீங்கள் ஸ்ட்ரோக்னா சடனாக வர டிசீஸ் தான், வியாதி தான். சடனாக பக்கவாதம். எப்படி பக்கவாதம்னு அவங்க தெரிஞ்சவருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அதாவது நெய்பர் யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் இந்த பி ஃபாஸ்ட். அது ஓரோ லெட்டருக்கும் ஓரோ மீனிங் இருக்குது. பின்னா பேலன்ஸ் தான். திடீர்னு சடனாக பேலன்ஸ் தலை சுற்றுற மாதிரி நிற்க முடியல, ஸ்வோயிங் டு ஒன் சைட், அப்படின்னா ஸ்ட்ரோக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஈனா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ. ஐனா சடனாக பார்வை கம்மியான மாதிரி அல்ல நம்ம மங்கலான மாதிரி ரெண்டாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ரோக் ஆக சான்ஸ் இருக்குது. இ. எஃப்னா ஃபேஸ். ஃபேஸ் முகம் ஒரு பக்கம் சடனாக கோணுற மாதிரி, பேசும்போது ஒரு பக்கம் கண் சரியாக மூட முடியல, அதனாலும் ஸ்ட்ரோக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆம். ஆம்னா கை சடனாக தூக்க முடியல, கையில் திடீர்னு ஏதாவது பொருள் கீழே போயிடுச்சு, கை தூக்க முடியல. அதே மாதிரி காலும் சடனாக தூக்க முடியலன்னா ஸ்ட்ரோக் ஆக சான்சஸ் ஜாஸ்தி தான். லாஸ்ட்டு எஸ்னா ஸ்பீச். நம்ம பேச்சு கொள்கிற மாதிரி அல்லது பேச முடியல அல்லது இப்போ சொல்கிற பேச்சு புரியல, அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்ட்ரோக் ஆக சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தான். கடைசி டேர்ம் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம். ஸோ இந்த மாதிரி BEFAS இருந்ததுன்னா டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே ஏர்லியஸ்ட் பாசிபிள் நீங்கள் பக்கத்தில் ஸ்ட்ரோக் ஸ்பெஷலைஸ் ஹாஸ்பிட்டல் போக வேணும். தென் யுவர் சான்ஸ் ஆஃப் ரிகவரி நீங்கள் வாய்ப்பாக ஜாஸ்தி தான். ஸோ அதுக்கு தான் இந்த பி ஃபாஸ்ட். திஸ் அ குளோபல் கேம்பெயின் கோயிங் ஃபார் லாஸ்ட் மோர் தென் 25 years. ஸோ இது சிம்பிளாக சொன்னால் நம்ம தெரிஞ்சவருக்கு அல்ல ஒரு நெய்பர் எல்லாம் யாராவது ஃபோன் பண்ணி தான் யுவர் கிராண்ட் ஃபாதர் இஸ் நாட் ஹேவிங் டிஃபிகல்ட்டி டு ஸ்பீச், போக ஒரு பக்கம் கோணாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணக்கூடாது. நல்ல சான்ஸ் 90% சான்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்களே டயக்னோஸ் பண்ணிடும் வீட்டிலே. ஸோ நீங்கள் உடனே கூட்டிகிட்டு போகணும். ஒரு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல், இப்போ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போனாலும் போகிறோம், எல்லா இடத்துலையும் நியூரோ ஸ்கேன் இருக்கும், பிரெயின் ஸ்கேன் இருக்கும். அந்த இடத்துல போனால் ஸ்கேன் பண்ணால் தெரியும் இது ஸ்ட்ரோக்காக இல்லையா. ஸோ பட் டிலே பண்ணக்கூடாது. அதுக்கு நான் எப்பவும் சொல்கிறது வேர்டு தான் கோல்டன் ஹவர்னு சொல்லும். That is the most precious hour. Golden hour. What is the meaning of golden hour, sir? நீங்க be fast அப்படின்றதுக்கு ஒரு clear explanation கொடுத்தீங்க. golden hourனா என்ன? golden hourனா நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம யாருக்காவது ஃபேமிலி மெம்பர் நெய்பர் யாருக்காவது இருந்தால் அந்த ஏர்லியஸ்ட் டைம், பெஸ்ட் டைம் ஃபார் ட்ரீட்மெண்ட், அதுக்கு தான் அந்த பீரியட் தான் கோல்டன் ஹவர்னு சொல்லும். இது ஹார்ட் அட்டாக்கும் இருக்குது, நம்ம ட்ராமா ஆக்சிடென்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்குது கோல்டன் ஹவர். அதே மாதிரி பிரெயின் அட்டாக் தான் ஸ்ட்ரோக். பிரெயின் அட்டாக்கும் கோல்டன் ஹவர் இருக்குது. சப்போஸ் 4.5 hours வந்துன்னு வச்சுக்கோங்க, சிடி ஸ்கேன் எடுத்த ரத்த கசிவு இல்லை, நோ ப்ளீடிங், ரத்த குழாயில் அடப்பு தான் இருக்குன்னா நம்ம ஒரு கிளாட் டிசால்விங் அந்த கரைக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அது டைம் இஸ் அப் டு 4.5 hours. ஸோ சில பேர் இப்போ 4.5 hours வர முடியல, அவர் தேர் கமிங் ஆஃப்டர் 4.5 hours. நம்ம சிடி ஸ்கேன்லேயே அது எந்த ரத்த குழாயில் அடப்பு இருக்குதுன்னு பார்த்த பிறகு நம்ம ஆஞ்சியோகிராம் வழியாக ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி பிரெயினில் ஆஞ்சியோகிராம் வழியாக நமக்கு உள்ளே போய் அந்த கிளாட் ரிமூவ் பண்ணலாம். அது அப் டு 24 hours. ஸோ ஸ்ட்ரோக்குக்கு மெயின் கோல்டன் ஹவர் இஸ் த ப்ரிஷியஸ் கோல்டன் ஹவர் இஸ் 4.5 மணி நேரம், 4.5 hours. பட் சில கேஸ் லேட்டாக வந்தவருக்கு 24 hours வரைக்கும் நம்ம ஸ்கேன் பார்த்த பிறகு வி கேன் டூ தட். ஸோ பட் இதை ஒரு ராங் மெசேஜாக போகக்கூடாது, ஏர்லியஸ் பாசிபிள். அதுக்கு தான் நம்ம பி ஃபாஸ்ட்னு சொல்கிறேன். பட் பிரெயின் த கோல்டன் ஹவர் 4.5 hours பெஸ்ட்டு, அப் டு 24 hours த பெஸ்ட். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ரத்த குழாயில் அடப்பு இருந்து ரிமூவ் பண்ண முடியும், அதில் இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை கரைச்சி க்ளீன் பண்ணால்
நல்ல சான்ஸ் இருக்குது. தே வில் ஹேவ் அ குட் ரிகவரி அப் டு 70%, 65 to 70%. 10 பேர் வந்துன்னா 7 பேர் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகிடும். யூ ஹாவ் டு நோட் இட் மெனி சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஒரே பர்சனுக்கு வருமா? இப்போ லைக் நிறைய சிம்டம்ஸ் சொன்னீங்க பி ஃபாஸ்ட்ல, அது எல்லாமே ஒரே பர்சனுக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு சிம்டம்ஸ் வந்தாலுமே அது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறி தான் சொல்லுவாங்க. ஒரே பர்சனுக்கு மொத்தமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? குட் கொஸ்டின். பட் அது எதனாலனா பிரெயின்ல ஈச் ஏரியா இஸ் a different function. இட்ஸ் லைக் தட். ஒரு இடத்துல ரத்த கூட போகுது, 4 ரத்த கூட பிரெயின் மூளைக்கு போகுது. ஹார்ட்ல பம்ப் பண்ணிட்டே இருக்கும். அதில் ஒரு 25-30% பிரெயினுக்கு தான் போகிறேன். சப்போஸ் ஃப்ரண்டில் 2 ரத்த குழாய் இருக்குது, பின்னாடி 2 ரத்த குழாய் இருக்குது. ஸோ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கிற பிரெயின் தான் பண்ணுறது. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது. இட் இஸ் லைக் த ப்ராசஸிங் இஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸோ தெர் ஆர் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ ஆக்சுவலி ஃபார் அ ரைட் ஹேண்டட் பர்சன் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல்ஸ் த ரைட். ஸோ நம்ம லெஃப்ட் சைட் பிரெயின் 2 பிரிச்சிடலாம், ஆஃபாக பிரிச்சிடலாம். ஸோ லெஃப்ட் half ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல்ஸ் த ரைட் சைட் ஃபார் a ரைட் ஹேண்டட் பர்சன். லெஃப்ட் ஹேண்டட் பர்சனுக்கு கொஞ்சம், பட் லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் இஸ் less than 5% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ சப்போஸ் லெஃப்டில் இந்த பக்கம் போடுற ரத்த குழாயில் தான் கிளாட் போய் பிளாக் பண்ணியிருக்குன்னா, ஒன் திங், வலது கை தூக்க முடியல, வலது கால் தூக்க முடியாது, வலது பக்கம் முகம் போக முடியாது, கோணாயிடும். அப்போ இந்த பக்கம் கோணாயிடுது, மூவ் பண்ண முடியாது. ப்ளஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங்னா, நம்ம லெஃப்ட் சைடு தான் நம்ம ஃபுல் லாங்குவேஜ் மெமரி எல்லாம் லெஃப்ட் சைடு தான் கண்ட்ரோல் பண்ணுறது. பேச்சு நம்ம புரியறது எல்லாம். ஸோ லெஃப்ட் சைடு இஸ் அ மெயின் ஒரு டாமினன்ட் ஹெமிஸ்பியர்னு சொல்லும். இட் கண்ட்ரோல்ஸ் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின். ஈவன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஐ எம் சீயிங் சம்திங், ஐ கேன் அப்ரிஷியேட் இட் திஸ். ஸோ லெஃப்ட் சைடில் தான் பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப அதிகம் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பீச் போயிடும், கை தூக்க முடியாது, ஃபேஸ் ஒரு பக்கம் போயிடும். சில பேருக்கு அந்த பேலன்ஸை நம்ம கை கால் தூக்க முடியலன்னா பேலன்ஸ் போயிடும். சப்போஸ் அந்த ஃபுல்லாக போன பின்னாடி இருக்க நம்ம காதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா பிரெயினில் விஷன், நம்ம பார்வை கண்ட்ரோல் பண்ணுற இடம் தான், அங்கேயும் போயிடுச்சுன்னா ஒரு பக்கம் சரியாக பார்வை. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சிம்டம்ஸ் வராது. பட் லெஃப்ட் சைடு ஆனால் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சேர்த்து வருது சான்ஸ் இருக்கு. ரைட் சைடான ஸ்பீச் நல்லா தான் இருக்கும், குளற மாதிரி இருக்கும். பட் அவர் சொல்லும், அவர் பேர் கேட்டால் அவர் ஸ்லோவாக சொல்லும். இந்த பக்கம் போனால் அதுக்கு பேருக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே. ஏஜ் லிமிட் இருக்கா சார்? இவங்களுக்கு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாதா? ஏஜ் லிமிட் சொல்லக்கூடாது. இப்போ கீழே 18 இயர்ஸ்க்கு கீழே ஸ்ட்ரோக் வருதுண்டு. பட் அதுக்கெல்லாம் ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வரும். இப்போ நம்ம லாஸ்ட் 2 டிகேட்ஸ் 20 இயர்ஸ் 20 வருஷமா நிறைய யங் ஸ்ட்ரோக்கும் பார்த்துருக்கு. யங் ஸ்ட்ரோக்னா 45 இயர்ஸ்க்கு கீழே வருது தான். அப்பர் ஏஜ் லிமிட்டு கிடையாது. எல்டர்லி ஏஜ் ஜாஸ்தி ஆகும், 65-75 மேலே ஆகும்போது தான் ஸ்ட்ரோக் சான்சஸ் ஜாஸ்தி. ஈவன் லைக் ஹார்ட் அட்டாக் ஆல்சோ. பட் இப்போ 45 இயர்ஸ்க்கு கீழே நிறைய ஸ்ட்ரோக். நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இப்போ ஒரு 25 to 30% are below 50 stroke, because more and more young persons are getting stroke. That's not a good news. சில பேருக்கு young persons are getting high BP, sugar control இல்லாம, cholesterol. So these are all the risk factors which add to heart attack as well as brain stroke. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கா? Stress is always part of the life. How you cope up with the stress. Each person is a different individual. How they. பட் ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு கொஸ்டின் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் அவர் லைஃப் ஸ்டைல். இப்போ ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகும்? சில பேர் சரியாக தூங்க மாட்டேன், சில தே ஒன்ட் டேக் கேர் ஆஃப் தியர் ஹெல்த் ஆல்சோ. தே வில் ஈட் ஜங்க் ஃபுட்ஸ், தே வில் பி ஆல்வேஸ் சிட்டிங் ஆன் சம்திங் அண்ட் டூயிங் சம்திங். ஸோ தேர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு ஒரு ஆடட் திங்கான செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். நம்ம அட்லீஸ்ட் 30 minutes ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 5 days a week வேணும். சிம்பிள் பிரிஸ்க் வாக்கிங், அல்லது ஒரு 20 steps ஏறுறது, இதெல்லாம் போதும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால மெயின்லி எஃபெக்ட் ஆகுது நம்ம ஸ்லீப்பு, அதர் திங்ஸ் தான். வி பிகம் வெரி செடென்ட்ரி, வி ஒன்ட் மூவ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிபி அதிகமாக வாய்ப்பு இருக்குது, சுகர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு இருக்குது, கொலஸ்ட்ரால் மேபி ஹை ஆகிடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் வில் பி த இனிஷியல் ஃபேக்டர். பட் ஃபைனலி இட் கேன் காஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ சேம் திங் கேன் காஸ் ஸ்ட்ரோக் as well as heart problem. And good proper sleep is a very important thing. At least 6.5-7 hours நல்ல refreshing deep sleep. That is the one thing stress will prevent. வேற என்ன காரணங்கள்னால ஸ்ட்ரோக் வருது சார்? இப்போ அதே மாதிரி வித்தின் அ செகண்ட் தான் பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வித்தின் அ செகண்ட் தான் அஃபெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்ட்ரோக்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பீங்க? முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பதிலாக என்னெல்லாம் ரீசன் காரணம்? மெயின்லி சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் காரணம் தான் மெயின். ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அதே ரீசன்ஸ் தான் ஸ்ட்ரோக்குக்கும். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மீன்ஸ் சுகர் கண்ட்ரோலில் இல்லை, அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா நம்ம சான்ஸ் ஜாஸ்தி தான். ஸோ ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ருட்டீனாக சுகர் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது ஃபாஸ்டிங் செக் பண்ணணும்.
ஸோ அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் ஒன் காமன் ரீசன். செகண்ட் இஸ் அன்கண்ட்ரோல் பிபி. பிபி அதிகமாக இருக்குது. இப்போ பிபி ஆக்சுவலி 130/80க்கு மேலே போகக்கூடாது. த நியூ கைட்லைன்ஸ். முன்னாடியில் 140/90 சொல்லிட்டு இருக்கு. இப்போ 130/80க்கு மேலே போனாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஹைப்பர் டென்ஷன் வந்தாச்சு. ஸோ பிபி கண்ட்ரோல் ஆகணும். சில பேருக்கு கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு எல்லாருக்கும் தெரியும், எல்டிஎல், அதெல்லாம் ரொம்ப ஹை ஆனால் 200க்கு மேலே எல்லாம் போனால் சின்ன சின்ன பிளாக் ரத்த குழாயில் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஸ்ட்ரோக்குக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சேம் ரீசன் தான். அப்புறம் சில பேருக்கு ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ஆல்கஹால் இதெல்லாம் இருந்தால் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் இருக்குது. தென் ஐ டோல்ட் கொஞ்சம் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இதெல்லாம் ஆடட் ஃபேக்டர்ஸ் தான். ப்ளஸ் இதே ஃபேக்டர்ஸ் தான் ஹார்ட் அட்டாக். சில பேருக்கு இதெல்லாம் வந்த பிறகு ஹார்ட்டுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்தாச்சுன்னா ஸ்ட்ரோக்கு வர சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இஃப் தெர் இஸ் அ ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ், ஆஃப் எனி ஆஃப் திஸ், ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு ஆல்மோஸ்ட் 5 times தான். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். பிகாஸ் ஹார்ட்டோட மிடிப்பு எல்லாம் இர்ரெகுலர் ஆகிடும். ஸோ அதெல்லாம் இருந்துன்னா ரொம்ப 20% சான்ஸ் இருக்குது ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு. ஸோ இதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதே காரணம் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. தென் ஹார்ட் அட்டாக் ஆனால் ஸ்ட்ரோக்கும் ஜாஸ்தி தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் வாஸ் ஹவு டு ஐடென்டிஃபை யூ ஹேவ் ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக். ஸோ above 40, if you have family history of stroke, definitely ஒரு 35 இயர்ஸ்லேயே ஒரு மாஸ்டர் செக்அப் எல்லாம் பண்ணுறது பெட்டர் தான். சில பேருக்கு அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது. ஸோ நம்ம சான்ஸ் ஜாஸ்தி தான், 25% சான்ஸ் இருக்குது. ஸோ 35 to 45 இயர்ஸில் இதெல்லாம் வரும். சப்போஸ் யூ ஹேவ் ஹை கொலஸ்ட்ரால், தென் அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year you have to recheck it. ஸோ அதெல்லாம் we can prevent lot of things. Then BP, maybe once in 3 months அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் பிபி செக் பண்ணது நல்லது தான். தென் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஆக்டிவாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 5 days a week, 20 to 30 minutes a day. These are all preventive things. Then other things, சில பேருக்கு வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம், மினி ஸ்ட்ரோக்னா சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஒஃபிஷியல் மெடிக்கல் டேர்ம் இஸ் TIA, டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக். TIA. சில பேருக்கு மூளைக்கு போகிற ரத்த குழாயில் சின்ன பிளாக் ஆல்ரெடி இருக்குது, 50-60% பிளாக் இருக்குது. இப்போ கொஞ்சம் டைமில் சப்போஸ் கொஞ்சம் நடந்து அதில் டீஹைட்ரேட் ஆச்சுன்னா, பிபி கம்மியெல்லாம் ஆனால் கொஞ்சம் நேரம் பிளட்டு சரியாக போக மாட்டேன். ஸோ தே வில் ஹேவ் கொஞ்சம் நேரம், ஒரு மேபி 1 minute or 30 seconds or sometimes 2 minutes, ஒரு கண்ணு மங்கலான மாதிரி, பேச்சு கொள்கிற மாதிரி, கை தூக்க முடியாமல், தென் 30 seconds கிளியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெஃபினட்டாக வி ஹேவ் டு கோ இமீடியட்லி. வி ஷுட் நாட் இக்னோர் இட். அது சரியாயிருச்சு, நான் இப்படி இந்த பொசிஷனில் தூங்கினதால தான் இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படி நினைக்கக்கூடாது. பக்கத்தில் டாக்டர் காமிச்சா போதும். தே வில் டூ ஒரு டாப்லர்னு ஒரு டெஸ்ட் பண்ணால் போதும், ரத்த குழாயில் அடப்பு இருக்கா தெரியும். ஸோ தீஸ் ஆர் lucky people who gets a warning sign, but we should not ignore that warning sign. All people doesn't get that. Only 100 33% out of 10, 1/3 will get a warning sign. So they should not, they are lucky actually. You have a time to prevent a stroke. At that point you should consult a general physician. They will advise 2 tests on a heart, 2D echo and a Doppler test. Most of the time block irka illa theriyum. So அந்த பேட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணுற சான்ஸ் ரொம்ப அதிகம் தான். ஸோ மினி ஸ்ட்ரோக் ஆர் TIA இதை இக்னோர் பண்ணக்கூடாது. சேம் சிம்டம்ஸ் தான் இருக்கும், பி ஃபாஸ்ட் மாதிரி தான், பட் இட் வில் கம் அண்ட் கோ. இட் வில் லாஸ்ட் only for 1 minute or less than 1 minute. But we should not ignore it. ஜெனட்டிக்கா ஸ்ட்ரோக் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹெல்தியாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஜெனட்டிக்கா அது பாஸ் ஆகுமா? சில ரேர் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் மேபி லெஸ் தென் 5%, 2% தான் சான்ஸ். சில பேருக்கு ரத்தம் ஜாஸ்தியாக கிளாட் ஆகிற சான்ஸ், கட்டி ஆகிறதுக்கு சில பேருக்கு ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, மியூட்டேஷன் எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வெரி ரிஸ்க், ரேர் தான். யூஸ்வலாக சொன்னால் இப்போ பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருந்தால் வி ஹேவ் 1/4, 25% ஆர் மோர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டயபெட்டிஸ். ஸோ அது ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர் தான். சில பேர் அதே மாதிரி ஹார்ட், ஃபாதர் ஆர் மதருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சின்ன வயசுல இருந்ததுன்னா அதுவும் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மீன்ஸ் சேம் ஃபேக்டர்ஸ். தென் ரேர் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இப்படி தான், ரத்தம் கட்டியாகிறது சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். பட் அதெல்லாம் வெரி ரேர் தான். மேபி 100 cases பார்த்துன்னு வச்சுக்கோ, 1 or 2 will have that. நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப ரேரான கேஸ் இது அப்படின்னா எது சொல்லுவீங்க இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளமில்? இப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லா பேஷண்ட், எவரி case we comes or our team handles are each are different. There is a pattern, it is called stroke, but some people will recover, easier recover ஆகிடும். சில பேருக்கு மறுபடியும் ஸ்ட்ரோக் வரும். அதெல்லாம் தான் more hurting for us. In spite of treatment, they are again getting treatment. ஸோ ரேரான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொன்னால் சின்ன குழந்தையெல்லாம் ஸ்ட்ரோக்கு 2 years ஆகும், பட் தே ரிகவர் ஃபாஸ்ட். அவருக்கு ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருந்தது, அதில் இருந்து கிளாட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வரும். ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருந்தால் சில டைமில் ஹார்ட்டில் ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி பிரெயினுக்கு போகும் சின்ன குழந்தை. Then we have to go for a small baby, take out the clot from through the angiogram. So, but they recover fast. Brain of the young kids are, so adella rare and better not to
வெரி ரேரஸ்ட் 1 in 1000. ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்னால வந்துட்டாங்க, ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய ஃபுட்டை எந்த மாதிரியா இன்டேக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா ரெகுலரா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? மெயின் திங் டாக்டர் வில் அட்வைஸ் சிம்பிள் ஒரு ரத்தம் கரைக்கிற மெடிசின். யூஸ்வலி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கும் ஆஸ்பிரின், எக்கோஸ்பிரின். அதுதான் 99% கொடுக்கும். அது நிறுத்தவே கூடாது. இப்போ இந்த மாதிரி ரத்த குழாயில் அடப்பு வந்த ஸ்ட்ரோக்கு இதே தான் ஹார்ட் அட்டாக்கும் சொல்லும். அப்புறம் கொலஸ்ட்ரால் லவரிங் மெடிசின் ஸ்டாட்டின்ஸ்னு சொல்லும். அது ஒரு ஃபஸ்ட்டு 3 months கொஞ்சம் ஒரு டபுள் டோஸில் கொடுக்கும். அப்புறம் அதுவும் நிறுத்தக்கூடாது. ஆஃப்டர் 3 months அதெல்லாம் டோஸ் கம்மியாயிடும். அதுதான் முக்கியம். அப்புறம் சில பேர் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். 3 months 90 days இஸ் அ குட் டைம். ஸோ அந்த டைமில் இப்போ சிம்பிள் நான் சொன்னால் இப்போ நம்ம கைக்கு 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஒரு ஃபிங்கர் போனால നമുക്ക് இனிஷியலி பட்டன் போட முடியாது. பட் தென் ஆஃப்டர் ப்ராக்டிஸ் ഇതിൻ്റെ ஆப்சன்ஸ் தெரியாது. வித் 4 fingers they will start functioning. ரைட்டிங் படிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு ட்ரைனிங் ஒரு ப்ராக்டிஸ் தானே. சேம் திங் பிரெயின் ஆல்சோ கெட்ஸ் ஃபீட்பேக் ஃப்ரம் அவர் எக்ஸசைஸ். ஸோ பிரெயின் இங்கே இப்போ லெஃப்ட் சைடு டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த ரைட் சைடு கை கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா தான் டேமேஜ். பட் ஃபிசியோதெராப்பி, ஸோ தே டூ பேசிவ் ஃபிசியோதெராப்பி மூவ்மெண்ட். ஸோ தெர் இஸ் இங்கேருந்து பிரெயினுக்கு சிக்னல் போகுது. ஸோ தெர் இஸ் அ ரீவயரிங். இந்த வயர் இங்கே கனெக்ட் ஆக மாட்டேன். அண்டர்ஸ்டுட். பட் நியூ வயர்ஸ் வில் ஆர் டேக் எ நியூ ரூட் அண்ட் இட் வில் கம். ஸோ நியூரோ ரீஹேப்னு சொல்லுவோம். அது ஃபஸ்ட்டு 2-3 months இஸ் வெரி க்ரூஷியல். அது இப்போ நிறைய சென்டர்ஸ் இருக்கும். நம்ம அர்பன், செமி அர்பன் எல்லா ஏரியாஸிலும் இருக்கும். தே வில் கம் அண்ட் டூ அ ஃபிசியோதெராப்பி அட் ஹோம், ஆர் தே வில் இன்வால்வ் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் ஹூ இஸ் ஃபிசிக்கலி குட் ஆர் வெரி ஆல்வேஸ் க்ளோஸ் அரவுண்ட் த பேஷண்ட். அவரையும் ட்ரெயின் பண்ணால் 20 minutes 30 minutes 3 times பண்ணால் போதும். ஸோ ரீஹேப் இஸ் மெயின் திங். அப்புறம் மறுபடியும் வராமல் இருக்கிறது மெடிசன் கண்டினியூ பண்ணணும். தென் ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் வேணும். நம்ம ஹெல்த்தி ஹோம்மேட் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் குட். நம்ம வெளியே சாப்பிடும் போது தான் அதை வி டோன்ட் நோ ஹவு தே ஆர் குக்கிங் இட். வீட்டில் நம்ம இப்போ கலோரிஸ் கால்குலேட் பண்ணி ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணுன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சுகர் இருக்கவருக்கு தே ஹேவ் டு கோ அக்கார்டிங் டு சுகர் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி. அது டயபெட்டாலஜிஸ்ட் எல்லாம் சுகர் ஜெனரல் ஃபிசிஷியன் சொல்லிட்டு டயட் தான் ஃபாலோ பண்ணணும். சுகர் சக்கரை தொடக்கூடாது. ரொம்ப லேட்டாக டின்னர் சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 hours பிஃபோர் பெட் ஃபினிஷ் யோர் டின்னர். அண்ட் டின்னர் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வைங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஷுட் பி த ஹெல்த்தி. அண்ட் டின்னர் ஒரு 20% போதும். ஸோ வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பட் அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இஸ் தே ஹேவ் டு ரீச் த ஹாஸ்பிட்டல் as early as possible, as you told, golden hour. that is most important. ஸோ அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்ச they should recognize it as a stroke. Then next phase is treatment, which is in the hospital. After that is the main part. Family or the caregiver has to give rehabilitation. We should avoid any fall. விழக்கூடாது. அதெல்லாம் stability. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 30 to 90 days good rehabilitation, physiotherapy. Team will be most happy when they come walking after 30-40 days. So இதுக்கெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் தான். early recognition, early treatment, and then good physiotherapy. சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளே நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்ட்ரோக்னால சடன் டெத் வந்து நடந்திருக்கு. பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு சில பேர் அங்கேயே மயங்கி விழுந்தாங்க. நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் இருந்தது, உடனே ஆள் வந்து இல்லை இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சம்மர் டைமில் இது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சன்லைட் வந்து அதிகமாக படுறதுனால உடம்பு ஏற்றுக்காது அப்படின்ற ரீசன்னால ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கா? தண்ணி இன்டேக் எடுக்கல அப்படின்னாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சம்மர் வெரி ஹை ஹீட், ரொம்ப ஹீட் 45-50 டிகிரிலலாம் இப்போ நார்த்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அது ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் பிகாஸ் டீஹைட்ரேஷன். தே வில் ஹேவ் என்ன ஆகும், டீஹைட்ரேஷன்னா தண்ணி சரியாக உள்ள இல்லை நம்ம. ஸோ பிளட்டு கொஞ்சம் திக்காகும், கிளாட் ஆக வாய்ப்பாக இருக்குது. ஸோ தே கேன் கெட் ஸ்ட்ரோக் as well as they can get skin burn. அதெல்லாம் அது ஹீட் ஸ்ட்ரோக். சில பேருக்கு இந்த ரத்தம் கட்டியானதுனால ஹார்ட் அட்டாக் வரும், தே கேன் கொலாப்ஸ். பட் சேம் திங், ஹார்ட் அட்டாக் வருவார், சில பேருக்கு ஸ்ட்ரோக்கும் வரும். பட் அது ஹீட் ஸ்ட்ரோக் இஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹீட், பிகாஸ் டீஹைட்ரேஷன் கேன் கான்ட்ரிபியூட் டு ஐதர் ஹார்ட் அட்டாக். தண்ணி சரியாக குடிக்க முடியல, குடிக்க சான்ஸ் கிடைக்கல, ரொம்ப ஹீட்டு, ரொம்ப ஸ்வெட்டிங். ஸோ எனிவே வி ஆர் அப்சர்வ்ட் விண்டர் இஸ் அன் அதர் திங். விண்டரில் வி டோன்ட் ஃபீல், தாகம் கம்மி தான் இருக்கும். ஸோ ஒரு ஏர்லி விண்டர் நம்ம பார்த்தோன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஆக்சுவலி ஒரு நவம்பர் அண்ட் டிசம்பர் ஜான் ஹையர் சான்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் தான் ஆக்சுவலி. பிகாஸ் நமக்கு வி ஆர் நாட் ஸ்வெட்டிங், ஸோ வி ஆர் நாட் ரிமைண்டட் ஆஃப் டேக்கிங் வாட்டர். ஸோ வெரி ஹானஸ்ட்லி இஃப் யூ ஆஸ்க் மீ, for stroke and heart attack there is a peak in the Jan time, December Jan, because winter. We don't drink water because we are not feeling, because climate is 26-27 degree.
அப்போ நம்ம ஸ்வெட்டிங் கம்மி தான், ஸோ நம்ம தாகம் வராது. பட் அதர் சைட் மே ஏப்ரல் வெரி ஹீட், dehydration also can cause same. But usual peak we see same pattern it happens November and December, Jan. ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இன்சிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ப்ளஸ் வி ஆர் இன்டோர் நோ, நம்ம வெளியே போய் இப்போ எல்டர்லி எல்லாம் மெஜாரிட்டி 24 ஹவர்ஸில் ஒரு ½ an hour தான் வெளியே போகும் ஒரு நாளைக்கு, 23.5 hours உள்ளதான். அப்போ விண்டரில் வி won't feel any need to drink water. சப்போஸ் மேனுவல் லேபர் நம்ம ஆக்சுவலி ஆக்டிவாக வேலை பண்ணுற அவுட் சைட், they will definitely drink water. But if they don't make it a habit, then they have a chance also outside. ஸோ பிரைன் ஸ்ட்ரோக் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க, எங்ககிட்ட ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்கீங்க, ஒரு அவேர்னஸும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.